உப்சி எனப்படும் சுல்தான் இட்ரீஸ் கல்வியியல் பல்கலைக்கழகத்தின் அடையாளத்தை பயன்படுத்தி வெளியான ஒரு சர்ச்சை போஸ்டர் குறித்து வெளிப்படையான விசாரணை நடத்தப்பட வேண்டுமென நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர் செனட்டர் டாக்டர் லிங்கேஸ்வரன் ஆர் அருணாச்சலம் வலியுறுத்தியுள்ளார். முஸ்லிம்களாக மதமாறி முலாஃப்களாக பதிவு செய்யும் மாணவர்களுக்கு இலவச கல்வி கட்டணம், தங்குமிட கட்டண விலக்கு தேவைப்பட்டால் பண உதவி, வழிகாட்டி வகுப்புகள் உள்ளிட்ட சலுகைகள் காத்திருப்பதாக அந்த போஸ்டரில் இடம்பெற்றுள்ள விவரங்கள் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் இந்த விளம்பர போஸ்டர் பல்கலைக்கழக நிர்வாகத்தின் ஒப்புதல் இன்றியும் அதன் அதிகாரப்பூர்வ ஊடகங்கள் வழியாகவும் பரப்பப்படவில்லை என உப்சி நிர்வாகம் அதிகாரப்பூர்வமாக மறுத்துள்ளது. இருப்பினும் பல்லின மக்கள் வாழும் நம் நாட்டில் இத்தகைய உணர்வு பூர்வமான விவகாரங்கள் பொதுமக்களிடையே பெரும் கவலையையும் அதிருப்தியையும் ஏற்படுத்தியுள்ளதால் வெறும் மறுப்பு அறிக்கை மட்டுமே போதுமானதாக இருக்காது என்று லிங்கேஸ்வரன் சுட்டிக்காட்டியுள்ளார். மக்களின் வரி பணத்தில் இயங்கும் ஒரு பொது கல்வி நிறுவனம் நாட்டின் பன்முகத்தன்மையை மதித்து இத்தகைய விவகாரங்களில் மிகுந்த எச்சரிக்கையுடன் செயல்பட்டிருக்க வேண்டும் என்று குறிப்பிட்ட அவர், பல்கலைக்கழகத்தின் அடையாளத்தை தவறாக பயன்படுத்தியவர்கள் மீது தக்க ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றார். மேலும் உயர்கல்வி அமைச்சும் அதன் அமைச்சரும் இதில் தலையிட்டு எந்தவொரு தலையீடும் இல்லாத சுதந்திரமான விசாரணையை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். நாட்டின் மத நல்லிணக்கத்தையும் பொது நிறுவனங்கள் மீதான மக்களின் நம்பிக்கையையும் காக்க பொறுப்புக்கூறல் மிக அவசியம் என அவர் தனது அறிக்கையில் தெளிவுபடுத்தியுள்ளார். Imagine going beyond what's expected, ready to shape industries, inspire change, and redefine tomorrow. Because the future belongs to those bold enough to pursue it and prepared enough to lead it. எல்லார் நம்பிக்கையும் நிறைவேறணுங்கிறது தான் ஏன் பிரார்த்தனை. Z Black 3-in-1 ஊதுபத்தி, அசல் 3-in-1 ஊதுபத்தி, பிரார்த்தனை கைகூடும்.